ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் கம்ப்யூட்டர் சயின்ஸில் +2 கம்ப்யூட்டர் சயின்ஸ் புக்கில் ஆல்ரெடி நான் 2 பார்ட் போட்டிருக்கேன். அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்னா என்ன, கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் செலக்டர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் 2 பார்ட்டாக போட்டிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3rd பார்ட் பார்க்க போகிறோம். அது ரெண்டும் நீங்கள் ரொம்ப கிளியராக இருந்தீங்கன்னா தான் இதை வந்து உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கோங்க. அந்த 2 வீடியோவோட லிங்க்கையும் நான் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ அதை கண்டினியூ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அதில் நிறையா டே லைஃப்பில் நடக்கிற எக்ஸாம்பிள்ஸோட ரிலேட் பண்ணி தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அது உங்களுக்கு புரியும். அதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோலுமே நான் வந்து டெய்லி லைஃப்பில் நடக்கிறதுக்கும் நம்ம கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறதுக்கும் எப்படி டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்ட்டு தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி டாபிக் என்னன்னா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் டேட்டா டைப் யூஸிங் ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இதில் வந்து 2 பார்க்க போகிறோம். ஒன்று வந்து டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் என்ன, கான்க்ரீட் டேட்டா ரெப்ரசன்டேஷன் அப்படின்னா என்ன, இது ரெண்டுமே ப்ரோக்ராமில் வந்து எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னா இதோட மெயின் தீம் பார்த்தீங்கன்னா அதான் பார்க்க போகிறோம். இதில் ஒன்றும் கிடையாது, இந்த நோட்டில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். கான்க்ரீட் டேட்டா ரெப்ரசன்டேஷன்னா ஒன்றும் கிடையாது, டெஃபினேஷன் ஆஃப் த ஃபங்க்ஷன். இந்த 2 பார்ட் ஆஃப் ப்ரோக்ராம் இருக்குது. ஒன்று வந்து அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா, இன்னொன்று வந்து கான்க்ரீட் டேட்டா ரெப்ரசன்டேஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்னா ஒன்றும் கிடையாது, 2 பார்ட்ஸ் ஆஃப் த ப்ரோக்ராம் தட் ஆப்ரேட்ஸ் அண்ட் டேட்டா ஆப்ரேட் பண்ணுறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். அண்ட் அதை டிஃபைன் பண்ணுறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்க்ரீட் டேட்டா ரெப்ரசன்டேஷன். ஒரு ஃபங்க்ஷனை வந்து ஆப்ரேட் பண்ணுறது அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா, அதை வந்து டிஃபைன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா கான்க்ரீட் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த பாயிண்ட்ல சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து ரேஷனல் நம்பர்ஸ் வந்து எப்படி வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸில் யூஸ் பண்ணுறாங்க, இந்த 2 பார்ட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ்லையும் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தான் நம்ம எக்ஸாம்பிளில் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க, ஏன்னா எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ஸ் வந்து கண்டிப்பாக கொஷினில் கேட்கலாம் பப்ளிக்கில். ஸோ நீங்கள் எக்ஸாம்பிள் சம்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்துட்டே வாங்க. அது ஏன்னா உங்களுக்கு பின்னாடி இதுக்கப்புறம் வந்து ப்ரோக்ராம்ஸ் தான் வரும். ஃபஸ்ட்டு ஒரு 4 யூனிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டோரி தியரி இந்த மாதிரி இருக்கும். பட் அதுக்கப்புறம் வர பைத்தான்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு கண்டினியூஸாக ப்ரோக்ராம்ஸ் தான் வந்துகிட்டே இருக்கும். ஸோ ப்ரோக்ராம் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக எடுக்கணும்னு நினச்சாங்கன்னா இந்த மாதிரி நம்ம திங்க் பண்ணாத ப்ரோக்ராம்ஸ்லாம் கூட கொடுக்கலாம். அதனால ப்ரோக்ராம்ஸை வந்து நல்லா ரீட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நான் எல்லா ப்ரோக்ராமும் +2ல் இருக்க எல்லா ப்ரோக்ராமும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா அந்த எக்ஸ்பிளைன் பண்ண உங்களுக்கு புரியும். புக் பேக்லேயும் நிறைய ப்ரோக்ராம்ஸ்க்கான கொஷின் கேட்டிருக்காங்க, அதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் பாருங்கள், a rational number is a ratio of integers and a rational numbers constitute an important subclass or real numbers. A rational number such as 8/3 or 19/3 is typically written as numerator and denominator. ஒரு இங்கே பாருங்க, 8/3 or 19/23. இதில் எது நியூமரேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறதெல்லாம் நியூமரேட்டர், கீழே இருக்கிறது எல்லாமே டினாமினேட்டர். அப்போ இதில் எது நியூமரேட்டர்? 8ம் 19ம். இதில் எது டினாமினேட்டர்னு பார்த்தீங்கன்னா 3யும் 23யும் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு பின்னாடி பாருங்க, இதை 8/3 வந்து நம்ம டிவைட் பண்ணோம்னா இந்த மாதிரி பாயிண்ட்ல வரும். டெசிமல்ஸ்ல வந்து நமக்கு பாயிண்ட்ல வந்து ஆன்சர் வரும். இது வந்து என்ன பண்றாங்கன்னா, however you can create an abstract representation for rational numbers by combining together the numerator and denominator. இதை வந்து இந்த ஆன்சர் வரத்துக்கு நியூமரேட்டரையும் நம்ம டினாமினேட்டரையும் யூஸ் பண்ணியிருக்கோம், ரேஷனல் நம்பர்ஸாக யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த தியரிஸ்லையும் அதுதான் கொடுத்துருப்பாங்க. இந்த நியூமரேட்டர் டினாமினேட்டர் எதுக்கு இதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரோக்ராம்னு இருக்கா, நம்ம 2 பார்ட்டாக பார்த்தோம். அந்த ப்ரோக்ராம்ஸை வந்து டிஃபைன் பண்ணுறதுக்காக நம்ம கான்க்ரீட் டேட்டா ரெப்ரசன்டேஷன் யூஸ் பண்ணுறோம்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணுறோம்னு சொல்லியிருந்தோம்னா அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் வந்து யூஸ் பண்ணுறோம்னு சொல்லியிருந்தோம். அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம்ஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது பெருசாக டெஃபினேஷன்ஸ் கொடுக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படின்லாம் எதுவுமே இதில் இந்த ப்ரோக்ராம்ஸில் பெருசாக சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாது. இது வந்து ஏடிடி ஃபார் ரேஷனல் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர் ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம், போன வீடியோவில் பார்த்துருப்போம். செலக்டர், இந்த
நியூமினேட்டரும் டினாமினேட்டர்லையும் அந்த ரேஷனல் நம்பர்ஸ்ல வந்து கன்ஸ்ட்ரக்டர் எது செலக்டர் எது அப்படின்னு பார்த்தோம்னா கன்ஸ்ட்ரக்ட்ஸ் ஏ ரேஷனல் நம்பர் வித் நியூமரேட்டர் டினாமினேட்டர். நம்ம ஒரு வேல்யூ நம்மளா கன்ஸ்ட்ரக்ட் பண்றது. ஸோ 7/9 இது வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றது நமக்கு வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து செலக்ட் பண்றாங்க. ரிட்டர்ன் த நியூமரேட்டர் ஆஃப் ரேஷனல் நம்பர் எக்ஸ், ரிட்டர்ன் த நியூமரேட்டர் ரேஷனல் நம்பர் ஆஃப் ஒய். இப்படி நம்ம இந்த வேல்யூக்கும் நம்ம ஒரு வேல்யூ வரும், இந்த மாதிரி வரும்ல. 8/3 பண்ணும் போது ஒரு வேல்யூ வருதுல. ஸோ நம்ம ரிட்டர்ன் பண்றோம்ல, அதை வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா செலக்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஆப்ரேஷன்ஸ்லயுமே அதை தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இந்த சூடோ கோட் இதுக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம் மாதிரி ரைட் பண்ணிக்காங்க பாருங்க. ஆல்ரெடி அங்கே 8/3 கொடுத்துருந்தாங்க. அந்த 8/3 தான் வந்து இங்கே என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ் ஒய் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. 8 3 ரேஷனல் வந்து n, d. என்னன்றது நியூமரேட்டர் ரெப்ரசென்ட் பண்ணுது, டின்றது டினாமினேட்டரை எக்ஸ்பிளைன் பண்ணுது. இது என்ன வந்து என்னன்னு எடுத்துக்கிறாங்கன்னா எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. ஒய்யை வந்து என்னன்னு எடுத்துக்கிறாங்கன்னா நியூமரேட்டரை டினாமினேட்டரா எடுத்துக்கிறாங்க. இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம மேலே பார்த்து அவுட்புட் வருது. இதுதான் பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் அண்ட் கான்கிரீட் டேட்டா ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நோட்டில் கொடுத்துருக்காங்க. We are using a powerful strategy for designing program wishful thinking. We have not yet said how a rational number is represented or how the constructor and the selector should be implemented. நம்ம ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்டர்லாம் எப்படி ரிப்ரசென்ட் பண்ணுவோம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். செலக்டர்ஸ் வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம்னு பார்த்துருக்கோம். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா விஷுவல் திங்கிங் அப்படின்னா என்னன்னா இந்த ரேஷனல் நம்பர்ஸ்ல அதை ரெண்டுத்தையும் நம்ம எப்படி ரிப்ரசென்ட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணுன்றதுக்காக சொல்றதாங்க இந்த விஷுவல் திங்கிங். விஷுவல் திங்கிங் இஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் பிலீஃப்ஸ் அண்ட் மேக்கிங் டிசிஷன் according to what might be pleasing to imagine instead by applying to reality. அப்படி ஒன்றும் இல்லை, நம்ம ரேஷனல் நம்பர்ஸாக ஒரு ப்ரோக்ராம்ஸாக படிச்சுட்டு இருப்போம். அப்படி ப்ரோக்ராம்ஸாக படிக்கிறத வந்து நம்ம எப்படி ப்ரோக்ராம்ஸில் யூஸ் பண்ணுறோம், ரியாலிட்டியாக எப்படி வந்து இது ஒர்க் ஆகுதுன்னு வந்து நம்ம டிசைன் பண்ணுறதா வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா விஷுவல் திங்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த டாபிக்ல பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அண்ட் டியூபிள்ஸ் ரொம்ப ரொம்ப இந்த யூனிட்லேயே ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னாலே அந்த கன்ஸ்ட்ரக்டர்ஸ் செலக்டர்ஸ் அதுக்கப்புறமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அண்ட் டியூபிள்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் நல்லா லிசன் பண்ணிங்கன்னா இது ஒரு பெரிய விஷயமா தெரியாது, பட் இது 2 மார்க்ஸில் கேட்கலாம், 3 மார்க்ஸில் கேட்கலாம். ஸோ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. லிஸ்ட் அப்படின்னா என்னன்னா list is constructed by placing expression within square brackets separated by comma. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஸ்கொயர் பிராக்கெட்ஸ். ஏன்னா 1 மார்க்ல கேட்கலாம் லிஸ்ட்டை வந்து எப்படி வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்ன்றது நமக்கு நிறைய தெரிஞ்சிருக்கணும். ஆப்ஷன்ஸில் நிறையா இருக்குது. ஸோ நமக்கு வந்து எதுன்றது நம்ம எப்படி வந்து அந்த எக்ஸ்பிரஷன்ஸை கொடுப்போன்றது ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்கொயர் பிராக்கெட்ஸை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அது மாதிரி கூட அந்த உள்ளே கொடுக்குற வேல்யூ வந்து நம்ம எப்படியெல்லாம் வந்து செப்பரேட் பண்ணி கொடுப்போம்னு பார்த்தீங்கன்னா கமாஸ் மூலியமா தான் கொடுப்போம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா such an expression is called a list literal. லிஸ்ட்டுக்குள்ள வரது எல்லாமே நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா லிஸ்ட் லிட்ரல் அப்படின்னு சொல்லுவோம். லிஸ்ட் கேன் ஸ்டோர் மல்டிபிள் வேல்யூஸ். லிஸ்ட்ல வந்து இவ்வளோதான் லிமிட்டட் வேல்யூஸ் தான் கொடுக்கணும்னு எந்த நெசசிட்டியும் கிடையாது. எவ்வளோ வேல்யூஸ் வேணா நம்ம கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளோ வேல்யூஸ் வேணா நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஈச் வேல்யூ கேன் பி அண்ட் எனி டைப் அண்ட் கேன் ஈவன் பி த அனதர் லிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இது இப்படி சொல்றாங்கன்னா இதுக்கு பின்னாடி வாங்க எக்ஸ்பிளனேஷன்ல பார்க்கும்போது உங்களுக்கு கிளியரா புரியும். ஏன்னா எக்ஸாம்பிள் சொல்லி சொன்னா உங்களுக்கு புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் லிஸ்ட்னா இப்படிதான் இருக்கும், ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்ல இருக்கும். ஓகே, இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 மார்க்ஸ்ல கேட்டாங்க வாட் இஸ் லிஸ்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா வெறும் லிஸ்ட்டை மட்டும் எழுதிடாதீங்க, கூட இந்த ஒரு எக்ஸாம்பிள் எழுதுங்க. இந்த எக்ஸாம்பிளை பார்த்தோன்னே உங்களுக்கு புரிஞ்சிடும். உங்களுக்கு இந்த கொஸ்டினோட ஆன்சர் தெரிஞ்சிருச்சு அப்படின்றது இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோன்னே உங்களுக்கு புரிஞ்சிடும். நீங்க 10 லைன்ஸ் ஸ்டோரி எழுதுறதை விட அதுக்கு ஒரு லைன் எக்ஸாம்பிள் எழுதிங்கன்னா அவங்களுக்கு ஈஸியா கரெக்ஷன் பண்ணும்போது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிப்பாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா the elements of the list can be accessed in 2 ways அப்படின்னு சொல்றாங்க. 2 வேயா வந்து உள்ள இருக்க வேல்யூஸை வந்து அக்சஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வே இஸ் via our familiar method of multiple assignment which unpacks a list into elements and binds each element to a different name அப்படின்னு சொல்றாங்க. தட் மீன்ஸ் ஒன்றுமே கிடையாது. இந்த லிஸ்ட்டை வந்து எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்ன ரெப்ரசென்ட் பண்ணிக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கோலன் ஈக்குவல் டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஃபங்க்ஷனை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்ல பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இது இந்த ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் வந்து லிஸ்ட், அதுக்குள்ள இருக்கிறது எல்லாமே வந்து லிஸ்ட் லிட்ரல் அப்படின்னு சொல்லுவோம். இங்க பாத்தீங்கன்னா இது இந்த 10 வந்து எக்ஸாவும் இந்த 20 வந்து ஒய்யாவும் கன்சிடர் பண்ணிக்கிட்டு எதுல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ற வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. இவ்வளவுதான் வந்து இதுல எக்ஸ்பிளைன் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு. இங்க பாருங்க, இந்த அபோ எக்ஸாம்பிள் எக்ஸ் வில் பி பிகம் 10, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஒய் வில் பிகம் 20 அப்படின்னு சொல்லிட்டாங்க. செகண்ட் மெத்தட் பாத்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, இது ஃபுல்லா ஸ்டோரி மாதிரி கொடுத்துருப்பாங்க. நான் என்ன நீங்க ஷார்ட்டா எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட்ன்றதுக்கு 0ன்னு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து அதுக்கு வந்து ஒரு 10ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்க என்ன இங்க குழப்பமா இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னே உங்களுக்கு குழப்பமா இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கு தான் இதை பாருங்க. A second method for accessing the elements in a list by a element selection operator அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Also expressed using square bracket. Unlike a list literal, a square bracket expression directly following another expression does not evaluate to the list value, but instead selects an element from the value of the presiding expressions அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றும் கிடையாது. இப்போ லிஸ்ட்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர்ல லிஸ்ட் எப்படி படிப்போம்னா இதாங்க பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டோம்னா இந்த லிஸ்ட்ல எத்தனை வேணா நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் எதுல இருந்து வரும்னா 0, 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா லிஸ்ட் 0ல 10 எடுத்துட்டு போய் ஸ்டோர் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. லிஸ்ட் 1ல எதை ஸ்டோர் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா 20 அப்படின்றத ஸ்டோர் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து இதை கொடுத்துருக்கிறது. இதுல வந்து ஒரு வேரியபிள் அசைன் பண்ணி அதுல எடுத்துட்டு போய் ஸ்டோர் பண்ண சொல்றாங்க. இதுலயும் அதே மாதிரி தாங்க. இப்போ இந்த 10 and 20 அப்படின்றத ஸ்டோர் ஆகுது. இதுக்கு ஒரு நேம் கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் கொடுத்துருக்காங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட்ன்றதுல வந்து எனக்கு இங்க வந்து எந்த ஒரு நம்பர்ஸும் கொடுக்கல. ஆனா இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எனக்கு 10ன்ற பிளேஸ்ல போய் 0ன்றது வந்து 10ன்ற பிளேஸ்ல தான் அலகேட் ஆகணும், 1ன்றது வந்து 20ன்ற பிளேஸ்ல அலகேட் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க ரெப்ரசென்ட் பண்ணி இப்படியும் ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படியும் ரெப்ரசென்ட் பண்ணலான்றத முன்னாடியே சொல்லியிருக்காங்க. 2 வேஸா வந்து லிஸ்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா உங்களுக்கு இதுக்கப்புறம் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர் படிப்போம். ஸோ வந்து அப்போ உங்களுக்கு இது ஈஸியா இருக்கும். ஸோ இப்போ நீங்க லிஸ்ட்ன்றது என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்கன்னா அப்போ அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாருங்க, ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு 0,10, 1,20 வேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா 0ன்றது என்னதான் இண்டெக்ஸ் பொசிஷன், தட் மீன்ஸ் இங்க எந்த பொசிஷன்ல வைக்கணும்ன்றது. வேல்யூன்றது 10, 0ன்ற பொசிஷன்ல 10ன்ற வேல்யூவை நம்ம ஸ்டோர் பண்ணணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 1ன்ற இண்டெக்ஸ் பொசிஷன்ல நம்ம 20ன்ற வேல்யூவை ஸ்டோர் பண்ணணும். உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டயக்ராம்ஸ் போட்டிருக்கோங்க சைட்ல. அப்போ உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நீங்க ஈஸியா ஃபீல் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எனி வே ஆஃப் பண்ட்லிங் 2 values together into 1 can be considered as a pair. இதுல பேர் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா சொல்றேன் பாருங்க, லிஸ்ட் ஆர் as a common method to do so, therefore list can be called as pairs அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி லிஸ்ட்டுக்குள்ள பிராக்கெட்டா வர்றதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பேர் அப்படின்னு சொல்லுவோம். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், இப்படி லிஸ்ட்ன்னு கொடுத்துட்டு இப்படி 10, 20 அப்படின்னு கொடுத்தோம்னா இதுக்குள்ள இருக்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம், லிஸ்ட் லிட்ரல் அப்படின்னு சொல்லுவோம். இதே வந்து இங்க பாத்தீங்கன்னா லிஸ்ட்ன்னு கொடுத்துட்டாங்க, ஸ்கொயர் பிராக்கெட் கொடுத்தாச்சு, இந்த மாதிரி பிராக்கெட்டா வரது நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பேர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதான் வந்து லிஸ்ட் பேர், லிஸ்ட் லிட்ரல். உங்களுக்கு இதோட டிஃபரன்ஸ் புரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு இது புரிஞ்சுதான் அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல வந்து நாம வந்து டியூப்பல்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஏன்னா இப்போ இது வரைக்கும் லிஸ்ட்னா என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. இதுக்கு அப்படியே சிமிலரா தான் இருக்கும் டியூப்பலும். ஸோ உங்களுக்கு நல்லா புரியும். இதுலதான் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா நான் கிளியர் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோல உங்களுக்கு கண்டினியூஸா வந்துகிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.